ஹே கைஸ், வெல்கம் டு அக்கேஷனல் ட்ராவலர். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து வெற்றி சினிமாஸில் இருக்கிற ஸ்க்ரீன் ஒன் பற்றி தான் வந்து மேஜராக கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த தேட்டரோட பார்க்கிங் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பார்க்கிங். ஸோ 20 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பட் மழை வெயில் அதெல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக லைக் ஷேடு வந்து இல்லை. ஸோ அது ஓப்பன் பார்க்கிங் தான். பட் 20 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. எந்த ஒரு டைம் லிமிட்டும் கிடையாது. இப்போது விஷால்தி மால் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 4 ஹவர்ஸ்க்கு தான் வந்து இப்போது வீக்கெண்ட்லாம் 30 ருபீஸ் அந்த மாதிரிலாம் லிமிட்டேஷன் இருக்குது. இங்கே வந்து அந்த மாதிரி கிடையாது. அண்ட் இன்னொரு அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவங்க ஆல்ரெடி அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து அந்த ஏரியா 51 கேமிங் ஜோன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அது வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ வேணுன்றவங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் வந்து பார்க்கிங் அந்த டைம் லிமிட் சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே ஒரு 3 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணால் வரலாம். பட் ஸோ அதுக்காக வந்து பார்க்கிங் வந்து அதுக்கு தனியெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் அந்த பார்க்கிங்கை ஐ திங்க் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த தேட்டரோட பாக்ஸ் ஆஃபீஸ் ஃப்ரண்ட்டில் இருக்குது. அண்ட் டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் லைக் ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம். புக் மை ஷோவில் வந்து இருக்குது, பேடிஎம்மில் வந்து இல்லை. மற்றபடி இங்கே ஸ்க்ரீன் ஒன் பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ என்னென்ன கவர் பண்ண போகிறோன்னா வந்து பிக்சர் குவாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து பட்ஜெட் டிக்கெட். ஸோ அது வந்து எப்படி வியூலாம் எப்படி இருக்குது, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குது, கைண்ட் ஆஃப் சீட் குவாலிட்டி, அதுக்கப்புறம் அந்த படுத்துகிட்டே பார்க்குற மாதிரி இருக்க அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஸ்க்ரீன் ஒன்னில் வந்து இருக்குது. ஸோ எஸ்கலேட்டர் வந்து இருக்குது. ஸோ அதர்வைஸ் வந்து நீங்கள் லிஃப்ட்டும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதான் நான் சொன்ன அந்த ஏரியா 51 கேமிங் ஜோனோட அந்த ஒரு பார்ட் ஆஃப் வீடியோ. ஸோ டீட்டெயிலாக வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து டர்ஃப் ரிலேட்டடாக கேமிங், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த லேசர் டேக், ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய இது இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் என்ன வந்து செக் அவுட் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் போனப்போ வந்து நேஷ்னல் ஆந்தம்லாம் வந்து போட்டாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து புதுசாக இருக்குது இப்போதைக்கு. இங்கே தான் மட்டும் தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நீங்கள் ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரீன் ஒன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் தீம். ஸோ ஒவ்வொரு ஸ்க்ரீன்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தீம் மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து ஸ்க்ரீன் ஒன் வந்து ஒரு க்ரீன் தீம். ஷீட்டுமே வந்து ஃபுல்லாக அந்த க்ரீன் கலர் வித் அந்த ஒயிட் அந்த மேலே கவரிங் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சீட் குவாலிட்டி அதெல்லாமே வந்து நல்லாயிருக்கு. அண்ட் தேட்டர் ஆடிட்டோரியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் கெப்பாசிட்டி. எனக்கு தெரிஞ்சு ஸ்க்ரீன் வந்து சைஸ்லாம் ஓகே தான். எனக்கு தெரிஞ்சு இங்கே எந்த ஸ்க்ரீனுமே வந்து சின்னதுன்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் டிக்கெட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வியூ தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ என்ன ஒரு கேட்ச்னால் வந்து உங்களுக்கு பட்ஜெட் டிக்கெட் வந்து நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் வந்து புக் பண்ணணும். நான் ஆஃப்லைனில் வந்து சும்மா விசாரிச்சு பார்த்தா ஆஃப்லைனில் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாங்க. ஸோ மற்றபடி இதுதான் வந்து பிக்சர் குவாலிட்டி. ஸோ இன்னொன்று என்ன நான் சொல்ல வந்தேன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் அந்த அனிமேஷன் படம்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் வந்து கட் ஆயிரும். ஸோ என்ன இவங்க ஜூம் இன் பண்ணி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி படங்களுக்கு வந்து சப்டைட்டில் வந்து கட் ஆகுது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ப்ராப்பர் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்கிற இதில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கனால வந்து இங்கே சப்டைட்டில்ஸ் வந்து எதுவுமே வந்து கட் ஆகலை. மற்றபடி இதுதான் வந்து இந்த பிக்சர் குவாலிட்டி. ஸோ பிக்சர் குவாலிட்டி வந்து ரொம்ப ஒரு டாப் நாச் பிக்சர் குவாலிட்டினே வந்து சொல்லலாம். ஸோ ப்ரொஜெக்ஷன்லாம் ஐ திங்க் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்க்ரீனுமே வந்து எங்கேயுமே வந்து டஸ்ட் இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போது இந்த தேட்டர் ஓப்பன் பண்ணி 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருந்துமே வந்து நல்லா வந்து ஒரு மெயின்டைன் பண்ணுறாங்க. எங்கேயுமே வந்து அந்த ஸ்க்ரீன் டஸ்ட் எல்லாமே வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குறப்பையும் சரி, நம்ம தமிழ் மூவிஸ் அந்த மாதிரி பார்க்குறப்பே வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் மற்றபடி லெக் ரூம் வந்து ஓரளவுக்கு நார்மலான லெக் ரூம் வந்து இருக்குது. ஸோ இந்த தேட்டர் பொறுத்த வரைக்கும். அண்ட் அந்த பிளேஸ் அந்த இப்போது இந்த வாட்டர் கேன் அந்த மாதிரிலாம் வைக்கிறது வந்து இந்த ஒரு ஸ்பேசியஸான ஒரு இது இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த என்ன சொல்லுது அந்த படத்துட்டே பார்க்குற மாதிரி ஒரு ஸ்க்ரீன். ஸோ இதுக்கு வந்து என்ன ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னா, அப்கிரேட்னு சொல்கிறத விட பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இது வந்து ஒரு 180 ருபீஸ் இருந்தது. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இதோட வந்து கோக் வந்து மேண்டட்டரி அப்படின்னு சொல்லி ஆல்மோஸ்ட் வந்து 330 ருபீஸ் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே புக்கிங் அதெல்லாம் போட்டு பார்க்குறப்போ 360 ருபீஸ் அந்த மாதிரி வந்து வந்துடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒர்த்தா அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா நீங்கள் எபிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 300 360க்கு வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். பட் ஆனால் சீட்டிங் வந்து அப்படி இருக்காது. மற்றபடி ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து காஸ்ட்லி தான். ஸோ பட் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் அதெல்லாமே வந்து ஓரளவுக்கு லைக் வெளியே இருக்கிற மாதிரி இருக்குது. அதை விட ஒரு 30% அதிகமாக இருக்கும். அண்ட் இன்டீரியர் ஸோ சொன்ன மாதிரி ஐ மீன் முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. மற்றபடி டிஸ்பிளேலாம் வச்சு நல்லா வந்துருக்கு. அதே மாதிரி ஸ்நாக்ஸ் கவுண்டர் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் ஒன்னில் இருந்து வர்றவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து ஸ்க்ரீன் ஒன் தான் ஆக்சுவலி நீங்கள் என்ட்ரன்ஸ் வந்து உள்ளேயே வந்துருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து ப்ராப்பராக வந்து செக் பண்ணிட்டு தான் வந்து விடுறாங்க. ஸோ ஸ்நாக்ஸ் எதுவுமே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ நல்லா ப்ராப்பராக வந்து செக் பண்ணிட்டு தான் வந்து விடுறாங்க. ஸோ அது வந்து ஒரு பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இன்னொரு என்ன நல்ல விஷயம்னா, ஸோ இங்கே இந்த இன்டர்வியூ இது இல்லாமல் அந்த நடுவில் அந்த சீட்டிங் இருந்தது வந்து நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் முன்னாடியே வந்தாலுமே வந்து இங்கே ஷோ ஸ்டார்ட் ஆகிறது ஒரு 10-15 மினிட்ஸ் முன்னாடி தான் வந்து உள்ளே வந்து விடுறாங்க. ஸோ அதனால் வந்து இங்கே உட்காரத்துக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு
ஸ்பேசியஸாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச என்ன ஒரு ரெக்கமெண்டேஷனாக பாப்கார்ன் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஐ திங்க் 270 அந்த மாதிரி வந்து இருக்குது. அது வந்து ஒரு சின்ன டப் மாதிரி இருக்குது. அண்ட் சவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே டால்பி அட்மாஸ் வந்து தான் வந்து ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து இருக்குது. ஐ மீன் டால்பி அட்மாஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து QSE பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ ஒரு மீடியம் சைஸ் ஒரு ஆடிட்டோரியம் இருக்கனால வந்து நான் F1 மூவி பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது. ஸோ டால்பி அட்மாஸ் சவுண்ட் குவாலிட்டி ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். So yeah, that's it guys. Thanks for watching. Please subscribe.